வணக்கம். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதிகளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கது நமச்சிவாயமே என்ற நமச்சிவாயத்தின் வழியிலே அவரை நினைத்து நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நல்லதாக நடக்கட்டும். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே.ஆர். ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் மூலியமாக உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். குரோதி வருடம் பங்குனி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று ஆங்கில தேதி 18/3/2025 தேய்பிறை சதுர்த்திதி திதி. சுவாதி நட்சத்திரம் கூடிய நாள் இன்றைக்கு நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. குளிகை காலம் நண்பகல் 12 மணியிலிருந்து 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. இன்றைக்கு கரண நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 7:30 9 மணி வரை. சூலமானது வடக்கு, பரிகாரம் பால். மீன லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாழிகை 3 வினாழி 49. இன்று சூரிய உதயமானது காலை 6:21. இன்றைய சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்துக்கு மீன ராசியிலே. இன்று ராசியிலே கோச்சாரப்படி இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பார்க்க போனால், மீன லக்னத்திலே இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கிரன், ராகு இவர்கள் சேர்க்கை. 3ஆம் இடமான மீன ராசிக்கு 3ஆம் இடமான ரிஷபத்திலே குரு, 4ஆம் இடமான மிதுனத்திலே செவ்வாய், 7ஆம் இடமான கன்னியிலே கேது, 12ஆம் இடமான கும்பராசிக்குள்ளே சனி, புதன் இருக்கிறார்கள். இன்றைய நாள் சுவாதி நட்சத்திரம், ராசியின் இடம் நட்சத்திரம் துளாராசி. இன்றைக்கு பல கேள்விகள் இருக்கிறது. மனசஞ்சலங்களை நீக்கக்கூடிய, அமைதி தரக்கூடிய ஆலயம் என்பது என்ன என்று கேட்கும்போது, செங்கம் வேணுகோபால சுவாமியின் பார்த்தசாரதி ஆலயத்தை செல்லும்போது மன நிம்மதி அதிகப்படும், மன நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு குறிப்பை இன்றைய ஆலய விஷயமாக புரிந்து கொள்வோம். நம்ம யார் கூட சேர்றோமோ அந்த சேர்க்கையினால் வரக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு வாழ்க்கையிலே நமக்கு கெடுதலையும் நல்லதையும் கொடுக்கிறது. அப்படிங்கிற அடிப்படையிலே தான் சேர்க்கை விஷயமான விஷயங்களை மனதிலே கொள்வோம். நம்மள சொல்லுவோம், பண்ணி பின்னாடி போன கன்றும் கெட்டு போகும்னு சொல்லுவோம். அப்போ மனது கெட்டு போகாமல் இருக்கணும்னு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்ணணுன்னா நம்ம வாழ்க்கையிலே கால வேளையில் பஞ்சாங்கம் பார்க்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம். பஞ்சாங்கம் என்பது 5 அங்கங்கள், திதிவார நட்சத்திர யோக கரணம்னு சொல்லக்கூடியது. அப்போ திதிகளின் பலனையும் வார பலனையும் பார்க்கும்போது அதனுடைய காரியங்களை நம்ம செய்யும்போது பலன்கள் நமக்கு திரும்பி நல்லதாக வந்து சேரும். அப்படிங்கிற அடிப்படையிலே இன்றைக்கி சதுர்த்தி திதி, பஞ்சமி திதி என்ற 2 திதிகள் ஒன்றாக அமைந்திருக்கிற நாளாக அமைகிறது. சதுர்த்தி திதின்றது எதையுமே வதம் செய்வதற்கான யூஸ் பண்ணக்கூடிய திதி. ரிஷப கும்ப ராசிகளுக்கு இன்றைக்கி திதி சூன்யம்னு சொல்லுவாங்க. அதனால் விநாயகரை வழிபடுவது நல்லது. பஞ்சமி திதி எதையுமே நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. பெரும்பாலும் நல்ல காலம், பெரிய நாட்களுக்கு நீண்டு இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி பஞ்சமி திதியில் செய்வார்கள். அதனுடைய அதிதேவதையாக நாகதேவதைகளை சொல்வது வழக்கம். அதனாலே மிதுன கன்னி ராசிகள் இந்த நாளிலே கொஞ்சம் கவனமாக செயலாற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள். என்னால் திதி சூன்யம் என்பது அடிப்படையாக. வார பலன் என்று பார்க்கும்போது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையிலே முருகன், ஆஞ்சநேயர் இவர்களை வணங்குவது மிகுந்த நல்ல பலனை கொடுக்கும். இன்றைய தினத்திலே நிலம் வாங்கிறது, வீடு வெட்டுவது, வீடு சம்பந்தப்பட்ட பொருட்களை செய்வது நல்லது. அதே மாதிரி சொத்து தொடர்பான பொருட்களை எல்லாம் இன்றைக்கு பரிவர்த்தனை செய்து கொள்வது நல்லது. இது நன்மையையும் செழிப்பையும் கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. முடிந்தவரை பால், தோல், மரம் போன்ற விஷயங்கள் இன்றைக்கு வாங்காமல் இருப்பது நல்ல சுபிட்சத்தை கொடுக்கும். இன்றைய நாளிலே 2 நட்சத்திரங்கள் ஒன்றாக சேர்ந்து வரும். சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் என்ற 2ம் துலா ராசிக்குள்ளே இருக்கும். அதிலே சுவாதி நட்சத்திரம் நிவேகம் செய்வது, புதுமனை புகுவது, வித்யாரம்பம் செய்வது, உபநயனம் செய்வது, பதவி ஏற்பது, பயிர் தொழில் செய்வது போன்ற பலவிதமான செய்கைகளும், யாருன்னா புதுசாக ஹேண்ட் ஸ்கிரிப்ட் பண்ணி பத்திரிகை எதனா ஆரம்பிக்கிறது அப்படின்னா இன்றைக்கி செய்யலாம். விசாக நட்சத்திரத்தில் செய்ய முடியாது. கதிர் இருக்கிறது, கோடி இருக்கிறது, கிணறு வெட்டுவது போன்றவையெல்லாம் செய்யக்கூடிய நாட்களாக இருக்கிறது. இன்றைய யோக கரணம் யாகாத கரணம் அப்படிங்கிறோம், ஹர்ஷனம் அப்படிங்கிற
யோகங்களும் இன்றைக்கு இருக்குது. இந்த வியாகத கரணம் அப்படிங்கிறதுல வதம் செய்கிறது, யாருன்னா போய் தடுத்து நிறுத்துறது, எதை நிறுத்தி வச்சணும், நிறுத்தினா அப்ரப்டாக நிறுத்தணும் அப்படிங்கிறது, மந்திர உச்சாடனம் செய்கிறது, எனக்கு செய்வேலை செஞ்சுருக்கான் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த செய்வினைகளை எல்லாம் போக்குவதற்கான நல்ல ஒரு காரணம் இந்த யோகம் இந்த யோகம். அதனால் விரட்டுறது, பேய் மாதிரி அமானுஷ்யங்களை விரட்டுவதற்கெல்லாம் இந்த யோககரணத்தை யூஸ் பண்ணுவாங்க. அர்ஷணகரணம் அப்படிங்கிறது புதிய வாகனங்களை வாங்குவதற்கு ரதம் மாதிரி செய்யுங்கிறது. அதாவது நான் ஏதாவது ஆப்ரேட் பண்ணுறது, என்னுடைய ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸு, கார்லாம் வந்து ஜுவல் ஷாப்பில் விட்டு நல்லா மாற்றி கொடுக்கறதெல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி செய்யலாம். விவாகம் செய்வது, பதவி ஏற்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த அர்ஷணகரத்தில் செய்யலாம். கரணத்தின் பலன் பார்க்கும்போது பாலவகரணம், பவகரணம், கௌலவகரணம் என்று 3 கரணங்களும் இன்று இருக்கிறது. பவகரணம் யாத்திரை செய்வது, வெகு நாட்களுக்கு நீடித்திருக்கக்கூடிய விஷயங்களாக செய்யக்கூடியதெல்லாம் இந்த பவகரணத்திலே செய்யலாம். வஸ்திரம், தானியம், சுரங்கம் போன்ற சம்பந்தப்பட்ட காரியங்களை செய்வது இதற்கு முக்கியமான முடியும். லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைகிறது. பாலவகரணம் என்பது மங்கள காரியங்கள், உற்சவங்கள் செய்யக்கூடியதாகவும், பிரயாணங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்வதற்கும் பயன்படுவதாக இருக்கிறது. கிராம தேவதை, குலதேவதை போன்றவர்களால் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இது செய்யலாம். கௌலவகரணம் அப்படின்னு கரணம் புதிய வாகனங்கள் வாங்குறது, அதை யூஸ் பண்ணுறது, சகல விதமான சுபகாரியங்கள் செய்வதற்கும் ரொம்ப நல்லது. பூவரக பெருமாள் அப்படிங்கிற பெருமாளை வணங்குவது, வாராகியை வணங்குவது ரொம்ப முக்கியமான விஷயமாகும். இன்றைக்கு சனீஸ்வரனை வணங்கினால் அவ்வளவு பெரிய பலன் உண்டு அப்படிங்கிறதும், சனீஸ்வரனை வணங்குவதும், ஏழை எளியவருக்கு முடிந்தவதை உதவி செய்வதும். நம்ம பார்ப்போம் இல்லையா, போலீஸ்காரெல்லாம் வெளியில் வாசலில் நிற்பாவெல்லாம், ரோட்லலாம் டிராஃபிக் போலீஸ்லாம் பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு என்ன முடியுமோ உதவி செய்கிறது, தண்ணி வாங்கி கொடுத்து குடிக்க சொல்கிறது, இல்லை ஷெல்டர் அமைத்து கொடுப்பது, அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் அவங்களுக்கு செய்யும்போது இந்த விஷயங்களும் உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டாக அவங்களை சேரும். அவங்களை வாழ்த்தி, சார் நீங்கள் நான் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க சார், எவ்வளோ சூப்பராக பண்ணுறீங்க சார்னு சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு பலன்களாக திரும்பி வரும் பரிகாரங்களாக வைக்கிறதுனால இதுவும் இன்றைக்கு செய்யக்கூடிய காரியங்களாக மனதிலே கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமைவதற்கு அனைத்து விதமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால இந்த நாள் எந்த நாளை போலும் நல்ல நாளாக அமையும். தொடர்ந்து நாம் காணக்கூடியது ராசிகளுக்கான பலன்கள். வணக்கம் மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே பண வசதி சுமாராகத்தான் இருக்கப் போகிறது. ஆனால் சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும். அதனால் மருத்துவ செலவு, அந்த செலவு மெயின்டைன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கன்ஃபியூஷன், இப்படி கொஞ்சம் சற்று அமைதி இல்லாத சூழ்நிலையை இன்றைக்கி வீட்டில் இருக்கும். வழக்கு உங்களுக்கு சாதகமான நிலை இருந்தாலும் அது உங்களுக்கு திருப்திகரமான நிலையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. சகோதர வழியிலே கொஞ்சம் அனுகூலம் இல்லாத நாட்களாகவும் இந்த நாள் அமையப் போகிறது. கொஞ்சம் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஆஃபீஸ்லேயும் ரொம்ப பணிகள் எல்லாம் நல்லா பண்ணிட்டேன் சார், என் ஒர்க்கெல்லாம் நல்லா பண்ணேன் சார் அப்படின்னு இருப்பீங்க. அதிகாரிகள் பாராட்டும் போது சந்தோஷம் இருக்கும், அவங்க கண்டிக்கும் போது அதுக்கான பலனையும் நீங்கள் எதிர்பார்க்கணும் இல்லையா, அதையும் பார்க்கணும். சிலருக்கு இன்றைக்கி பதவி உயர்வு இல்லை ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கோவர்க்கர்ஸ் உங்கள்கிட்ட மரியாதையாக நடந்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட்டும் இன்றைக்கி இருக்குது. பிஸ்னஸில் இருக்க பீப்புளுக்கு விற்பனை நல்லா இருக்கும், லாபம் எதிர்பார்த்தோடு அதிகமாக இருக்கும். கடன் கொடுப்பது வாங்கிறது ரெண்டும் இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவுக்கு மனசில் நிறைவான டே அப்படின்னு சொல்லலாம். ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு கொஞ்சம் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். இந்த நாளிலே 4-6 என்ற எண்ணும் ஆஞ்சநேய பெருமானின் வழிபாடும் மிகுந்த பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே, பைசா ரிலேட்டட் மேட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். ஆனால் ஆரோக்கியம்தான் வேணும், ஆரோக்கியம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் செலவு கொஞ்சம் உண்டு, மெடிக்கல் செலவு கொஞ்சம் உண்டு. உங்களை பற்றி தப்பாக புரிஞ்சுட்ட உங்கள் சிப்ளிங்ஸ், ரிலேஷன்ஸ் இவங்கெல்லாம் உங்களை ரியலைஸ் பண்ணி அவர் நல்லா தான் பண்ணியிருக்காப்புல அப்படின்னு உங்களை பாராட்டுறதுக்கான நாள் இன்றைக்கி. எதையுமே கொஞ்சம் உடனே நம்ம மனசுக்குள்ளே கிட்ட போனப்பாகவும் கொஞ்சம் தூர வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு பலவிதமான புண்ணிய விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு புரிந்து அந்த புரிதலின் அடிப்படையிலே வாழ்க்கை ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். இன்றைக்கி சிலவர்களுக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஆஃபீஸில் ஒரு ரொட்டீன் ஜாப் தான் நடக்க போகுது, ஆனால் சில சலுகைகள் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. சக ஊழியர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துட்டால் போதும்,
ஸ்டாஃப் கிட்ட ஃப்ரிக்ஷன் இல்லாமல் இருந்தால் போதும். உங்களுடைய ஆப்சன்ஸ் அவங்க கரெக்டாக ஆப்சன்ஸாகவே மெயின்டைன் பண்ணிப்பாங்க, இல்லைனா ஃபில் பண்ணிவிடுவாங்க. வியாபாரத்தில் விற்பனை மந்தமாக இருப்பதனால பிஸ்னஸ் கொஞ்சம் டல் அடிக்கும். எதிர்பார்த்ததை விட லாபம் குறைவாக கிடைக்கும். இன்றைக்கி டெஃபினட்டாக கடன் கொடுக்கவும் வேண்டாம், வாங்கவும் வேண்டாம்னு மைண்டில் வச்சுட்டா போதும். இன்னைக்கு பேங்க் கடன்லாம் ட்ரை பண்ண போகிறேன், இன்றைக்கி வேண்டாம் சார், ப்ளீஸ் டோன்ட் வெயிட். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும், மனசு கொஞ்சம் பாதிச்சிருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலையிலே மற்றவர் அனுசரணை நடந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளிலே 3-6 என்ற எண்ணும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் மிகுந்த பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. தேடிய வருமானம் தேடியபடி கரெக்டாக வந்து சேர்ந்துடும். செலவெல்லாம் கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நாள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு நல்ல எதிர்பார்த்த செய்தி ஒன்று உங்கள் காதை வந்து சேரும். பொறுப்பு நிறைவேறுவதற்கு கொஞ்சம் அலையணும், அதனால் சோர்வு உண்டாகும். ஆஃபீஸில் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளிலே உதவி செய்வார்கள். மற்றபடி பெருசாக எந்த சலுகையும் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் ஆஃபீஸில் காட்டுறது. வியாபாரத்தில் விற்பனை இருக்கும், ஆனால் லாபம் இருக்காதுன்னு சூழ்நிலை இருக்குது. பொறுமையாக இருக்க வேண்டியதுதான். இன்றைக்கி வியாபாரம் இன்றைக்கி நடக்கிற வரைக்கும் நடக்கட்டும்னு வச்சுட்டிங்கன்னா போதும். செகண்ட் ஹாஃபில் உட்காந்து அடுத்த பிளானர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். என்னெல்லாம் பண்ணலான்னு யோசிங்க, எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலான்னு பாருங்கள். இதெல்லாம் பண்ணுறது தான் இன்றைக்கி சரியான வேலையாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள்னு பார்க்கும்போது பெண்களுக்கு போதிய அளவில் பண வசதி கிடைப்பதனால மனசு கொஞ்சம் திருப்தியாக இருப்பாங்க. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பணிகளிலே எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்டாஃப் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். 1-9 என்ற எண்ணும் வெங்கடேச பெருமானின் வழிபாடும் வருமானத்தை திருப்திகரமாக அமைத்து வாழ்க்கையிலே ஒரு நல்ல வளமான பாதைக்கு இட்டு செல்லும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே பண வரவுக்கு குறைவில்லை. உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் ஆலோசித்து பாதிப்பு இல்லாமல் பார்த்து கொண்டீர்களானால் இன்றைக்கு நல்ல நாள். உறவுகாரங்க கூட கருத்து வேறுபாடு ஏற்படும், கொஞ்சம் மனசு நிம்மதி குறையும், அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் பர்டன் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் நேரங்காலம் செய்யாமல் உழைக்க வேண்டியிருக்கும். கொஞ்சம் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உங்களோட வழிகள் பண்ணிங்கள உதவி செய்யறதுக்கு வருவாங்க. வியாபாரத்தில் விற்பனை சுமாராக தான் இருக்க போகிறது. லாபமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் மனசு கொஞ்சம் சஞ்சலப்படும். இன்றைக்கி புதுசாக எந்த விதமான டிசிஷன் எடுக்க வேண்டாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய அளவு பணம், அதனால் சிரமம் இல்லாத வாழ்க்கை. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு வழக்கமான நிலை, அப்படியே நம்ம ரொட்டீனை ரன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருக்குது. இந்த நாளிலே நாம் எவ்வளவு தூரம் பணம் ரிலேட்டடான பிளானிங் அப்படிங்கிறத பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் பொருளாதார வசதி கொடுக்கும்ன்றத மனசில் வைத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து பட்ஜெட்டிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி மனசில் எடுத்துக்கிட்டு நீங்கள் அழகாக வரவு செலவை எழுதுறது, அதனுடைய விஷயங்களாக நீங்கள் தொடர்புபடுத்தி நீங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது அப்படிங்கிற எக்ஸசைஸ் தான் இன்றைக்கி முக்கியமான காரணியாக நீங்கள் பண்ணணும். அதை நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வாழ்க்கையில் அழகாக அடுத்தடுத்த ஸ்டெப்ஸு உங்கள் லைஃப்பில் மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணும். அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அந்த விஷயத்தில் இந்த நாளை உபயோகப்படுத்துவதற்கு 2-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் மனதாலே லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதும், இல்லை பக்கத்தில் கோயில் இருந்தால் லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபட்டு வந்துட்டு பிறகு இந்த பிளானரை செய்வதும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சுபிட்சகரமான வாழ்க்கையாக மாற்றி கொடுத்து வளத்தை ஏற்படுத்தும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. எல்லாருக்கும் பணம் முக்கியம், உங்களுக்கு பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மனசில் இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு. தேவையற்ற செலவு எல்லாத்தையும் கட் டவுன் பண்ணிட்டீங்க, அதனால் தேவையற்ற செலவே எதுவும் இல்லை, அதனால் ரொம்ப நிம்மதியாக இருக்கலாம். கணவன் மனைவிக்கு கொஞ்சம் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாள், அதனால் ஃபேமிலியில் ஒரு நல்ல பாண்டேஜ் இருக்கும். எதனா கோர்ட்டில் கேசஸ்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியான சாதகமான தீர்ப்பு வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உண்டு.
அது ரிலேட்டடான பேப்பர்ஸு, விசாஸு, அந்த மாதிரி விஷயங்கள், பாஸ்போர்ட் போயிட்டு வர்றதுக்கு ஸ்டாம்பிங் போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். இன்றைக்கு உடல் நலனிலேயே சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு உரிய சிகிச்சை ஏற்பட்டதுனாலே அதை சரி பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. வேலைக்கு செல்பவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட் காண்றது. வேறு ஏதாவது வேலைக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு அதுக்கான முயற்சிக்கு இன்றைக்கி செகண்ட் ஹாஃபில் யூஸ் பண்ணிக்கோங்க, சாதகமாக முடியும். இன்றைக்கி வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபார நண்பர்களுக்கு சுமாராக இருந்தாலும் லாபம் எதிர்பார்த்தது குறைவாகத்தான் இருக்கும். மனசில் கொஞ்சம் சஞ்சலம், அதனால் என்னப்பா வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கும். அதனால் கடன் வாங்கலாமா அப்படின்னு தோணும். இதெல்லாம் வேண்டாம், கடன் வாங்குறதும் வேணாம், கொடுக்கவும் வேணான்னு மைண்டில் வச்சுக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணுற ப்ரோக்ராமில் இன்றைக்கி ரொம்ப மனசுக்கு போட்டு குழப்பிக்க வேண்டாம், இருக்கிறது போதும்னு வச்சுக்கணுங்க. நான் எப்படி அட்ராக்ட் பண்ணி கொண்டு வரணுன்றது அந்த மெத்தடாலஜி கொண்டு போங்க. நீங்கள் எப்படி மாடர்னைஸ் பண்ணணும்னு யோசிங்க, அதெல்லாம் யோசிங்க, அதெல்லாம் கரெக்டான டேர்ம்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஃபேமிலி ரன் பண்ணக்கூடிய ஹோம் மேக்கர்ஸ் சொல்லக்கூடிய பெண்களுக்கு இன்றைக்கி மனசு நிம்மதியான டே அப்படின்னு சொல்லலாம். வேலைக்கு செல்லும் பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கு ஏதான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட் சொல்லுவோம், அந்த மாதிரி ஏதோ சலுகைகள் கிடைப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இன்றைய நாளிலே 7, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் மகாவிஷ்ணுவின் யோக நரசிம்மர் என்ற உருவமும் உங்களுக்கு அவ்வளவு விதமான அபிபுரமான வளர்ச்சியையும் வாழ்க்கையிலே ஒரு எதையும் சாதிக்கக்கூடியும் என்ற மன வலிமையும் கொடுக்கும். அதனால் இதை மனதில் நிறுத்தும் போது அனைத்து விதமான சுபிட்சம் கிடைக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. பைசா அப்படின்னு சொன்னால் பண வரவு அப்படின்னு சொன்னால் திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாள். பிள்ளை பெண்கள் திருமண விஷயமாக வெளியூர் பயணம் செல்வதனால் கொஞ்சம் அசதி சோர்வு நேரக்கூடிய நாளாக இருக்கிறது. ஃபேமிலியில் வாழ்க்கை துணையை அனுசரித்து கணவன் மனைவி செல்வது நல்லது. வழக்குகளிலே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை காணப்படுவதனாலையும் மற்றவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுத்திருந்தால் இன்றைக்கி திரும்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கடன் வசூலாகும்னு மனசில் எடுத்துக்கிடுங்க. இன்றைய நாளில் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்வாக்கு நல்லாயிருக்கும், யூ ஹாவ் அ ரைட். அதே மாதிரி உங்களுக்கு தெர் இஸ் அ சான்ஸ் டு ஹாவ் அ இன்க்ரிமெண்ட் ஆஸ் வெல் அஸ் போஸ்டிங், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கிரக நிலையெல்லாம் நல்ல அனுகூலமாக இருக்குது. சிலருக்கு இடமாற்றங்கள் கேட்டால் கூட இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருக்க நண்பர்களுக்கு பிஸ்னஸ் வியாபாரம் விறுவிறுப்புன்னு நடக்கும், லாபம் நல்லா இருக்கும். எதிர்பார்த்த விட அதிகமாக லாபம் சம்பாதிக்கக்கூடிய நாட்களில் இந்த நாளும் ஒன்று. இன்றைக்கு நேரத்தில் நீங்கள் விரிவுபடுத்தக்கூடிய கடைகள், உங்கள் எண்ணங்கள் போன்றவையெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா கடகடன்னு அதை முடியறதுக்கான இனிஷியேட் பண்ணுறதெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள், ஹோம் மேக்கர்ஸ் மகிழ்ச்சிகரமான நாள் இன்றைக்கு. வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்திலே சலுகைகள் கிடைப்பதனாலே சந்தோஷத்தை கிடைக்கக்கூடிய நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்றைய நாளிலே 5, 6 என்ற எண்ணும் கல்யாண பெருமாளை வணங்குவதும் உங்களுக்கு பலவிதத்திலும் நல்லதொரு பலனை கொடுக்கும். அதனாலே வாழ்க்கையிலே பலவிதமான திருப்தியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதிலே ஐயமில்லை. வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே பண வசதி அப்படின்னா நல்லபடியாக இருக்கும், டிக் அடிச்சிடலாம். செலவு எப்படி சார் இருக்குன்னா உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. குடும்பத்திலே ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை காணக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. உடல் ஆரோக்கியம் நல்லாக இருக்கும். பிள்ளை பெண் திருமண வயதிலே ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த வாரத்தின் பிற்பகுதியிலே இந்த நாள் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்துவதாக இருக்கக்கூடும். வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிப்பதனாலே உடல் அசதி, மனதில் சோர்வு உண்டாகும். ஆனாலும் சக பணியாளர் ஒத்துழைப்பு சோர்ந்த மனத்துக்கு ஒரு ஆறுதலாக இருப்பது ஒரு ஆறுதலான விஷயமாக இருக்கும். அவங்களாம் ஹெல்ப் பண்ணுறாங்க சார், அதனால் நல்லா இருக்கேன் சார்னு சொல்லிடலாம். வியாபாரத்தில் ஹோல் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் அப்படின்னு இருக்கும். கடையை விருப்பப்படுத்த எண்ணம் இருந்தால் இன்னைக்கு அந்த முயற்சிகளில் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் பெருசாக இருக்காது இன்னைக்கு, அதனால் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைன்னே சொல்லிடலாம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. 2, 4 என்ற எண்ணும் துர்க்கை வழிபாடும் பலவிதத்திலும் உங்களுக்கு பலனுள்ளதாக அமையும் என்பதிலே ஐயமில்லை. விருச்சிக ராசி அன்பர்களே,
பண வரவுக்கு குறைவில்லாத நாள் இது. அதே சமயம் தேவையற்ற செலவு ஏற்படக்கூடும். அவசிய தேவை என்றாலும் கூட கடன் வாங்காதீங்க. உங்கள்கிட்ட குரு 7ஆம் இடத்திலே பார்த்து கொண்டிருக்கிறார், உங்கள் ராசிநாதன் 8ல் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது மனசில் ஆணித்தரமாக பதிவிட்டோம். அதனால் கடன் வாங்குவது தேவையில்லை. ஏன்னா குரு அடுத்த 8வது இடத்துக்கு போக போகிறார். திருப்பி கொடுப்பது கடினமாக இருக்க போகிறது. உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் வைத்து கொள்ள வேண்டும். பால்ய நண்பர்கள் உங்கள் மனதுக்கு ஆறுதலாக இருப்பார்கள். அலுவலகத்திலும் உங்கள் பணிகளிலே கூடுதல் கவனம் தேவை. இப்போதைக்கு எதுவும் பெருசாக சலுகையெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஒரு சிலருக்கு இடம் மாறுறது மட்டும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார அன்பர்கள் வியாபாரத்திலே கூடுதலான லாபம் கிடைக்காது என்றாலும் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் முனைப்புடன் ஈடுபடக்கூடிய காலம் இந்த நாள் அமையும். அதிகமான உழைப்பு உங்களுக்கு பலனை தரும் என்பதை மனதிலே வைத்து கொண்டால் முயற்சியும் உழைப்பும் உங்களை பரப்புற விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகளாலே சிரமம் உண்டாகும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழலும் உண்டாகும். இப்படி ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அங்கங்கே நிறுத்தி வைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருப்பதனால் 1, 2 என்ற எண்ணையும் சிவபெருமானின் வழிபாட்டையும் நாம் பண்ணும்போது வரக்கூடிய நாட்களிலே எந்த விதமான வில்லங்கமும் இல்லாமல் நல்லபடியாக என்னுடைய வாழ்க்கை சக்கரம் போக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருந்தானால் அது அப்படியே நடக்கும் என்று ததாசுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நடக்கும் என்று அவருடைய வாழ்த்தை பெற்றோமானால் அனைத்து விதமான சுபிட்சங்களும் கிடைக்கும். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. இன்றைக்கி பண வரவு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது குறைவெல்லாம் இல்லை சார், செலவும் கட்டுக்குள்ளே தான் இருக்குது. யாருன்னா பொண்ணு பையன் கல்யாணத்துக்காக ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி ட்ரை பண்ணலாம். நல்ல வரன் கிடைக்கிறதுக்கான டேயில் இந்த ஒரு டே இருக்குது. அதே மாதிரி ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடெல்லாம் இருக்கும், உடனே சரியாயிடும். செவ்வாய் அங்கேருந்து 7ஆம் இடத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்றது மனசில் எப்பயும் வச்சுக்கணும். விசாக நட்சத்திரத்தில் போய்கொண்டு இருக்கிற உங்கள் குரு என்ற இடத்துல தான் போய்கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி துலாத்தில் சந்திரன். அப்போ மனசில் கொஞ்சம் கிளேசங்கள் வரும், கொஞ்சம் அப்போவுக்கு ஆஃப்ட் பண்ணி விட்டுறணும். அதே போல் அலுவலகத்தில் இன்றைக்கி பண நெருக்கடி கொஞ்சம் குறையக்கூடிய நாளாக அமைகிறது. உங்களுக்கு பெரிய ப்ரெஷர்லாம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம். இன்றைக்கி புதுசாக வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களாம் இன்றைக்கி முயற்சி செய்து பார்க்கலாம். ஏன்னா 11ஆம் இடத்துக்கு குரு போயிட்டுருக்கிறார். அதனால் கொஞ்சம் வேலை செய்யலாம். வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்கும். கடையை வேறு இடத்துக்கு மாற்ற நினைத்தா அதுக்கான முயற்சிகள் எல்லாம் இன்றைக்கி ஏற்படலாம். ஏன்னா விசாக நட்சத்திரங்கிறது உங்களுக்கு கிரியேட் பண்ணக்கூடிய விஷயமாக அமைகிறதுனாலே உங்களுடைய ராசிநாதனான 4ஆம் இடத்துக்கு அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு கிரியேட் பண்ணும்போது என்ன விஷயமும் கொடுக்கணும், அந்த பூர்வ புண்ணியத்தெல்லாம் கொடுக்கறதுக்கு டிக்கடிக்கிறது ரெடியாக இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் பலனை கொடுப்பதுக்கு அவங்களாம் சரியாக இருக்கிறாங்க. வியாபாரத்தில் அப்படி நடக்கக்கூடிய காரணங்களாலும் குடும்ப நிர்வாகத்தில் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளானதுனாலும் அக்கம் பக்கத்தில் இருக்க இறுக்கமான சூழ்நிலை நிலவுவதனாலும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். 3, 7 என்ற எண்ணும் மனதாலே சிவபெருமானை வழிபடுவதும் உங்களுக்கு நல்லதொரு பலனை தரும் என்பதிலே ஐயமில்லை. வணக்கம் மகர ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் பொருட்டு பார்க்கும்போது பொருளாதார வசதி அப்படின்னா 10ஆம் இடத்திலே சந்திரன் சொல்வது சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லுவோம். அதனால் திருப்தியாக இருக்கும்னு சொல்லிடலாம். தேவையற்ற செலவு எதிர்பார்க்கனா அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்திலே முயற்சி ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய இடத்துல சூரியன் இருக்கிறார், நல்லதே செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லிடுறார். சூரியன் மட்டும் இல்லை, சுக்கிரனும் சௌக்கியத்தை கொடுப்பதற்கு சரியாக அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசியினுடைய 2ஆம் இடத்திலே சனி அமர்ந்திருப்பதும் நமக்கு அவ்வளோ நல்ல விஷயமாக இல்லாமல் இருந்தாலும் புதனானவர் அங்கே அமர்ந்திருப்பது ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை நன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாகும். சிறிதளவு ஆரோக்கியம் பாதித்து உடனுக்குடன் சரியாக நிலைமையும் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுது. வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலகத்திலே கொஞ்சம் ஒர்க் பர்டன் ஜாஸ்தி இருக்கும்.
அதுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கிறதுனால உற்சாகமாக இருக்கலாம். வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு அந்த வியாபார ரிலேட்டடாக ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் இன்வால்வ் பண்ணும்போது, அதாவது எவ்வளோ தூரம் நீங்கள் இன்வால்வ் பண்ணி உங்கள் பொட்டன்ஷியலை கொடுக்குறீங்களோ அப்போ லாபத்தை பெறுவீர்கள். அப்படிங்கிறதுனால எவ்வளோ மென்டலி ஃபிசிக்கலின்னு சொல்லுவான், ரெண்டு பக்கமும் நீங்கள் இன்வால்வ் ஆனீங்கன்னா கடையை விரிவுபடுத்துவதோ இல்லை வேறு இடத்துக்கு மாற்றுவதற்கோட சாதகமான சூழ்நிலையை நீங்களே விரிவுபடுத்தி விடுவீர்கள். அப்போ லாபம் குறைவாக இருந்தாலும் உங்களுடைய எண்ணம் ஆத்ம திருப்தின்னு சொல்லுவோம், அது ஃபுல்ஃபில் ஆகிடும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும். அதனால் பிரச்சனை இல்லாத நாள். அலுவலகத்துக்கும் கூடுதலான பொறுப்புகள் சலுகைகள் கிடைக்கக்கூடிய நாள். 5-6 என்ற எண்ணும் சரஸ்வதி தேவியின் வழிபாடும் நல்லதொரு பலனை தரும். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் உள்ளே அமர்ந்திருக்கிற சனி உங்களுடைய புத்தியை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார். அதே மாதிரி உங்கள் ராசிகளுடைய அமர்ந்திருக்கிற புதன் உங்களை சின்ன சின்ன பிரயாணத்துக்கு சம்பந்தப்படுத்துவார். 9ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரன் கொஞ்சம் காரிய தாமதத்தை ஏற்படுத்துவார். இப்படி பல விஷயங்களை உங்களுக்கு தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தாலும் இன்றைக்கு பண வரவும் அதற்காற்ற செலவுகளும் சமமாக இருப்பதும் என்பதனாலே சமாளித்து விடக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி உங்கள் வண்டி ஓடிடும். சகோதரர்களாலே சில மன வருத்தங்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உண்டு. திருமணத்துக்கு வரம் தேடும் முயற்சிகளிலே கொஞ்சம் பொறுமையை மட்டும் கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது. இருக்கும் வீட்டை மாற்றுறது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி பண்ணுறது அவசியம் இல்லை. வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு இன்றைக்கி சில சலுகைகள் கிடைக்கிறதுக்கெல்லாம் உற்சாகமாக காணப்படுவீர்கள். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் கொஞ்சம் பொறுமை கடைபிடித்தால் போதும். வியாபாரத்திலே எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. புதிய முதலீடுகள் இப்போது வேண்டாம். கடன் கொடுக்கவும் வேணாம், கடன் வாங்கவும் வேணான்னு ஒரு டெசிஷனோடு இருங்க. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி டெஃபினட்டாக க்ரியேட் ஆகும். அந்த டேயில் நீங்கள் மூவ் பண்ணால் போதும். இன்றைக்கி கரெக்ட் டே கிடையாது. அதனால் இந்த விஷயங்கள் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் சிரமமான டேன்னே சொல்லுவேன். தேவைக்கேற்ற பணம் கிடைக்கலையே என்ற கஷ்டம் அவங்களுக்கு இருக்கும். ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு கொஞ்சம் பணிகளிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாளாகும். 1-4 என்ற எண்ணை மனதிலே வைத்து கொள்வதும் மகாலட்சுமியை வழிபடுவதும் இன்றைய நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே பல விதத்திலும் வளங்களையும் நலங்களையும் கொண்டு வருவாள் என்பதிலே ஐயமில்லை. வணக்கம் மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய ராசியினுள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் மற்றும் ராகு இவர்கள் உங்கள் மனசில் ஒரு கிளேசத்தை ஏற்படுத்தி விடுவார்கள். சுக்கிரனால் வரக்கூடிய தனலாபம் அப்படின்னு சொல்லக்கூடியது உண்டாலும், பரிவர்த்தனை யோகத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய குருவினால் வரக்கூடிய வியாதி கஷ்டம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு மனதிலே ஒரு கிளேசத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கும். இந்த நேரத்தில் பணம் எப்படி சார் வரும், எனக்கு பணத்துக்கு எப்படி சார் இருக்கும்னா, பணம் வரும் சார், கவலைப்படாதீங்க. செலவு இருக்குமா சார், செலவெல்லாம் கண்ட்ரோலில் தான் சார், கவலைப்படாதீங்க. கொஞ்சம் சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சார், அந்த அளவுக்கு இருக்கும் பணம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எப்படியான பணத்தை சம்பாதிச்சிருவீங்க அப்படிங்கிற ஒரு ஆறுதலான செய்தியை உங்களுக்கு தர முடியும். உறவுக்காரங்க கூட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க. வீண மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குடும்பம் தொடர்பான எந்த முடிவும் அடுத்தவங்க எடுக்கட்டும்னு விடாதீங்க, நீங்களே எடுத்துருங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு மட்டும் எடுங்க, அந்த ஒன்று தான் அவங்களுடைய காஷன். சிலருக்கு சின்ன சின்ன பிரயாணங்கள் உண்டு, அந்த பிரயாணங்களால் கொஞ்சம் செலவும் உண்டு. அதை ரொம்ப லென்த்தியாக போட்டு எக்ஸ்ட்ராவை போட்டு உடம்பு சோர்வு அடிச்சிடாதீங்க, அசதியை கொண்டு வந்துடாதீங்க, அதை மட்டும் காஷனாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஆஃபீஸ்லேயும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு காரியம் நடக்க போகுது, அதாவது உங்களுக்கு எதிர்பார்த்த சலுகை கிடைக்க போகிறது, சிலருக்கு இடமாற்றம் கிடைக்க போகிறது என்ற ஒரு ஆறுதலான செய்தியும் மனசில் இருக்கும். அது ரிலேட்டடாக கொஞ்சம் தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் வரக்கூடும். அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. வியாபாரத்தில் இருக்கும் பிஸ்னஸ் பீப்புளுக்கு கொஞ்சம் விற்பனைன்னு பார்த்தோன்னா நல்லாயிருக்கும். அதனால் லாபம் இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலாக வரக்கூடிய ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. அதனால் சந்தோஷமான நாளாக இதை கொண்டாடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்திலே சிறிது சிரமம், அதனால் வேலை பலு அப்படிங்கிற ஒரு சோர்வு இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு
அந்த ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு வேலை ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இருந்தாலும் ஒரு சிக் ஃபீலிங்கோடு இன்றைக்கி போயிட்டு வருவாங்கன்றது தான் ஃபேக்ட்டு. இன்றைக்கி ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி ரேவதி என்ற நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டமம் வந்து மனசில் கொஞ்சம் எண்ண ஓட்டங்களை பாதிக்கும். அப்படிங்கிறனால கொஞ்சம் மகிழ்ச்சி குறைவாகும், மற்றபடி நிறைவாகவும் இருக்கக்கூடிய நாள். 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் அம்பிகையை வழிபடுவதனாலே அதிக வரம் பெறலாம் என்ற பாரதியாரின் கோட்டை திருப்பி நம்ம மனசில் கொண்டு வந்தோம்னாலே புரியும். அவங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு வளத்தை கொடுப்பார். வாழ்க வளத்துடன்.